கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம், அதன் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுவின் வாழ்க்கை. வீடு இடிக்கப்பட்டு விட்டது, பிள்ளைகள் இறந்து போனார்கள், சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. அவனுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை மரண வியாதி, வேதனை, சொரிச்சல். மனைவியும் தேவனை தூஷித்து மரணமடைந்துவிடும், என்னால் தாங்க முடியவில்லை என்ற அகோர வார்த்தைகள். யோபனுடைய வாழ்வு சிதைக்கப்பட்டு போனது. எல்லா புறத்திலும் நண்பர்களால் வந்த ஆலோசனைகள், அவமானமான வார்த்தைகள், பாவி என்று முத்திரையுத்தப்பட்ட மனித வர்க்கம். யோபனுடைய சூழல் அனைத்தும் நொறுங்கி போனது. நம்பிக்கைக்கு இடமில்லாத ஒரு சூழல். இனி எப்படி கட்டப்படும்? என்னுடைய பிள்ளைகளெல்லாம் மரணமடைந்து போனார்கள், வீடு இடிந்து விழுந்து தரைமட்டமாகிவிட்டது, என்னுடைய சரீரத்திலோ கொடிய வியாதி. எங்கே நான் போவது? யாரிடத்தில் என்னுடைய அமைதியை நான் கண்டுபிடிப்பது? எங்கே போனால் என்னுடைய உள்ளம் ஆறுதலடையும்? அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்வின் ஓரத்திற்கு வந்துவிட்டேன் என்று எண்ணுகிறீர்களா? எண்ணுகிற காரியங்கள் ஒன்றும் வாழ்வில் நிறைவேறுவதில்லை. எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீண். இந்த யோபு என்ற மனிதனைப் போல எல்லா புறமும் சிதைக்கப்பட்ட வாழ்க்கை. இனி முன்னேறி செல்வது கடினம். வாழ்க்கை இதோடு முடிந்துவிட்டது என்ற கோணத்திலேதான் உங்களுடைய உள்ளம் இன்று காணப்படுகிறதா? அன்புக்குரியவர்களே, இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவித்த யோபு தன்னுடைய வாழ்வை குறித்தும் தேவன் எவ்வளவு வல்லவர் என்பதை குறித்தும் இந்த வார்த்தையில் சொல்லுகிறார். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். எதை நான் இழந்து போனேனோ அதை உம்மால் எனக்கு இரட்டிப்பாய் தர முடியும். எங்கே நான் சிதைக்கப்பட்டு போனேனோ அதை மறுபடியும் நீர் உருவாக்க முடியும். என்னுடைய வீடே எனக்கு கசப்பு, வாழ முடியவில்லை என்று எங்கே என்னுடைய உள்ளம் பதறுகிறதோ அங்கே நீர் எனக்கு நம்பிக்கையை தருகிறீர் என்றுதான் இந்த அருமையான வார்த்தைகளை தன் நாவினால் வசனிக்கிறான். அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்விழந்து நிற்கிறவர்களே, யோபுவின் வாழ்க்கை பாடுகளோடு முடியவில்லை, உபத்திரவங்களோடு வாழ்வு முடிவுக்கு வரவில்லை. அனைத்தையும் தேவன் இரட்டிப்பாய் திருப்பி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் உங்களுக்காக இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். நீங்கள் நிச்சயமாய் வாழ முடியும். அறிக்கையிடுங்கள். நீடித்த நாட்களால் அவர் என்னை திருப்தி ஆக்குவார். நான் நிச்சயமாய் வாழ்வேன். அவர் எனக்கு மறுபடியும் வாழ்வு தருவார். இழந்ததை திரும்ப தருவார். அவர் எனக்கென்று அவர் எதை செய்ய நினைத்தாரோ அதை ஒரு நாளும் தடுக்க எவராலும் முடியாது. அவரோ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. அருமையான சகோதரனே, சகோதரி, சற்று நில்லுங்கள். வாழ்வை இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்வு அற்புதமாய் மலரும். திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியங்களை பெறுவீர்கள். நீங்கள் அடுத்த நிலைக்கு போவதற்குரிய வாய்ப்புகளையும் வாசல்களையும் என் தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் திறந்து தருவார். வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பீர்கள். எங்கே அவமானப்படுத்தப்பட்டீர்கள், நண்பர்களால் எங்கே அற்பமாய் எண்ணப்பட்டீர்கள், எல்லாவற்றையும் இழந்து நின்ற நேரம், சபிக்கப்பட்டவன் என்ற அந்த மறைவான வார்த்தைகள் உங்கள் இதயத்தை பிளந்து விட்டதா? இல்லை, இல்லை. வாழ்வு முடிவுக்கு வரவில்லை. இயேசு உங்களை அழைக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். நல்ல பிதாவே, இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக நன்றி. இந்த புதிய மாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தையை தந்திருக்கிறேன். நல்ல தகப்பனே, ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நல்வார்த்தைகளை கவனித்து இயேசு என்று கூப்பிடுகிற இந்த சகோதரனை ஆசீர்வதியும். இந்த சகோதரியை ஆசீர்வதிங்கப்பா. வாழ்வின் எங்கே மாற்றம், எங்கே விடுதலை, எங்கே உயர்வு? இவர்கள் எண்ணி இருக்கிற காரியங்கள், எந்த காரியம் சிதைக்கப்பட்டு போனது இனி நடைபெறாது என்று எண்ணுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் சகலவற்றையும் செய்ய வல்லவருடைய ஆசீர்வாதம் இவருடைய வாழ்வில் இப்பொழுது கடந்து வரும்படிக்கு நான் செபிக்கிறேன். இடையூறு நாவிகள் விலகட்டும்.
ஆரோக்கியமான மாதமாக, விடுதலையின் மாதமாய், அவர்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் கைக்கூடி வர பண்ணுகிற மாதமாய் இந்த மாதத்தை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.